ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே ஃபேமிலி vlog. இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு திருப்பதி வீடியோவோட கண்டினியூஷன் தான். திருப்பதி எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் எங்கே போகணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கோம். நைட் நல்லா தூக்கம், கால் பெயின் ஒரு 9:30 ஆயிடுச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கான்னு தெரியல. என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்தது. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சவுத் அண்ட் நார்த் இந்தியன் ஃபுட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் திருப்பதியிலேருந்து திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். திருப்பதியிலேருந்து திருத்தணிக்கு வந்து டிஸ்டன்ஸு 50 to 60 கிலோமீட்டர் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் திருத்தணிக்கு தான் கிளம்பிட்டோம். திருத்தணி ஆர்ச் வந்தாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 kilometers தான். இன்னைக்கு வீக் டேஸு காலியாக இருக்கா க்ரௌடாக இருக்கான்னு தெரியாது. ஆக்சுவலி டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க, 50 rupees. இன்னைக்கு யாரும் டிக்கெட் கவுண்டரில் யாரும் இல்லை. இங்கே மோஸ்ட்லி காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மதியம் 1 o'clock ஆயிடுச்சு. கோவில் டெம்பிள் தெரியுதுங்களா? லாஸ்ட் டைம் வரும்போது என்ட்ரன்ஸ் தான் டிக்கெட் வாங்குவாங்க. நான் இப்போ டிக்கெட் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா? பார்த்து இங்கே ஸ்டாப் பண்ணுறது பாருங்கள். இங்கே தான் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வேலை, அவங்க பார்க்குறாங்க. ஏங்க சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? அங்கே தான் அங்கே கலெக்ட் ஆகிட்டு இருக்கோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 50 rupees தான் கலெக்ட் பண்ணுறாங்க. திருத்தணி வந்து ஒரு சின்ன மலை தான். 6 படையில் வந்து 5வது படை தான் திருத்தணி அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து நாங்கள் எவ்ரி இயர் திருத்தணிக்கு வந்து ஒரு விசிட் போயிடுவோம். ஸோ இந்த முறை வந்து திருப்பதியை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் திருத்தணிக்கு வந்திருக்கோம். ஸோ வீக் டேஸ் அப்படின்றதுனால க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் 100 rupees ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ½ an hour வந்து எங்களுக்கு தரிசனம் ஆகிடுச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லாக சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். தரிசனம் பண்ணி எல்லாம் வந்து முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு அரௌண்ட் 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தர்பூஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் வேறு அங்கே சுற்றி வந்துகிட்டே இருந்தது. எங்களை சுற்றி எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தது. ஸோ எங்களுக்கு பயமாகவே இருந்துச்சு. நிஷா வந்து கையில் இருக்கிற ஒரு பாதி பீஸை வந்து கொடுத்துட்டு போயிட்டா. ஸோ அடுத்து வந்து பிரசாதம் தான். இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த பிரசாதத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே வந்து இங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவோம். அங்கே இருக்கிற புளியோதரையும் ஸ்வீட் பொங்கலும் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பிரசாதமெல்லாம் சாப்பிட்டுட்டு மலை மேலேயே வந்து நாங்கள் ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த வியூவில் வந்து கோபுரம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அங்கே வந்து சில ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நாங்கள் திருத்தணிலேருந்து சோளிங்கருக்கு தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சோளிங்கரில் இருக்கிற நரசிம்ம சுவாமி டெம்பிளுக்கு தான் நாங்கள் அடுத்து போயிட்டுருக்கோம். திருத்தணிலேருந்து சோளிங்கரம் வந்து 25 kilometers தான் இருக்குது. பெங்களூர் ஆன் தி வேல தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே பெங்களூர் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம சோளிங்கருக்கு வந்துட்டு திருத்தணிலேருந்து சோளிங்கர் வந்துட்டு சோளிங்கர் மலை அடிவாரம் நரசிம்மசாமி கோயில் இருக்குது. ரோப் கார் ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரியாது, போயிட்டு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால க்ரௌடெல்லாம் அதிகமாக இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளே 4:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வெயிட்டிங் ஹாலெல்லாம் உட்காரவே இல்லை. டைரெக்டாக வந்து ரோப் கார் கிட்ட தான் போயிட்டோம். ரோப் காரில் போக போகிறோம். மேலே ஒரு கடை இருக்கா இல்லையா, தொலைச்சி மலை மொத்தம் வாங்கியிருக்கேன். மேலே எப்படி இருக்குது பார்க்கலாம். வாங்க, தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். சண்டேஸ் ரொம்ப க்ரௌடா?
இன்னைக்கு நம்ம வரோம் டவுட்ல தான் வந்தோம், கிடைச்சா போகலாம் இல்லை இந்த உட்கார் வந்து ரஷ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து லக்கு காலியாக இருக்கும் வந்து ஓடி வந்து கூப்பிடுறாங்க வந்து உட்கார் அப்படின்ட்டு. ஆக்சுவலி 4:45க்கு க்ளோசிங், 4:45 மார்னிங் 8 o'clock to 4:45 க்ளோசிங். ஆல்மோஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணி வர வேண்டியதாக வீக் டேஸில் வந்துருங்க. வீக்கெண்டில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஆனால் ஒரு டிக்கெட் வந்து 50 rupees தான். 5 daysக்குள்ளே இருந்தால் சில்ட்ரன் சார்ஜெல்லாம் இல்லை, கிடையாது. ரோப் காரில் வந்துட்டு நம்ம பழனியில் போயிருக்கோம். பழனியில் எப்போவுமே க்ரௌட் இருக்கும், அது எந்த டைமில் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது வந்துட்டு இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக அது பிளானிங்கில் இருந்தது. நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மலை மேலே ஏற முடியாது, 1300 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு 10 years பேக் வந்திருக்கேன். இப்போது வந்துட்டு ஒரு இது போட்டிருந்தால எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் டெம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் we are not expected today. இன்னைக்கு முடிச்சுட்டு சீக்கிரம் இறங்கி வரணும். அப்புறமா என்னென்ன படிக்கல இல்லை, அப்புறம் நம்மளுக்கு படிக்கட்டு இறங்கி வரணும். 4:45 க்ளோஸு, ஆல்ரெடி 4:15 ஆகிடுச்சா, 4:20 ஒரு 10 minutes தர்ஷனம் பார்த்துட்டு உடனே வந்துடலாம். பயந்து இருக்கியா ஆஷா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் பயப்படுற? திரும்பி பார்க்கறேன். ஆனால் பழனி இந்த மாதிரி இல்லை நினைக்கிறேன். ஒரு மாதிரி இருக்கு. பழனி இந்த மாதிரி இருக்குது, இல்லை ஆயிடுச்சு, வந்துடுச்சு கோவில் டெம்பிள். ஒரு ஹைட்டில் இருக்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 to 10 minutesல வந்து நாங்கள் ரோப் காரில் வந்து மேலே போய் ரீச் ஆகிட்டோம். இந்த மலையோட ஹைட் வந்து 750 feet கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே ரோப் கார்லேருந்து இறங்கிட்ட பிறகு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகணுமா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மங்கீஸ் தான் இருக்குது. சுற்றி வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குது. கையில் வந்து எந்த பொருளும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ மேலே வந்து காற்றும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் பயந்து தான் நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்து எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து மலை மேலே ஸ்டெப்பில் வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1300 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்டெப்பில் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் 1 to 2 hours கிட்ட டைம் எடுக்கும். பட் அதே இந்த ரோப் காரில் வந்தோம் அப்படின்னா 5 to 10 minutesல வந்து நம்ம மேலே வந்து ரீச் ஆகிடலாம். நாங்கள் போன டைமுக்கு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அங்கேயே வந்து 15 to 20 minutes நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிஷா பார்த்தீங்கன்னா மங்கி கிட்ட வந்து விளையாடிட்டு நின்றுட்டு இருந்தா. ஸோ பார்த்தீங்கன்னா சாமியோட தரிசனம் வந்து எங்களுக்கு 15 to 20 minutesல முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு காலியாக இருந்தது. நல்லா பீஸ்ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் டு பெங்களூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து ஆன் தி வேல உட்டீஸில் வந்து ஒரு நல்ல ஒரு டின்னரை சாப்பிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பெங்களூருக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.